இன்னொரு டைம் கோட் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜர்னி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? KFC chicken. So KFC chicken try பண்ண போறோம். அதுக்கு வந்து கழுவி வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்களே இத பயப்படுறாங்க. செய்யலாமா? இதில் தயிரும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் தூள். அப்புறமா இதில் 2 முட்டை சேர்க்க போகிறேன். 2 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சிக்கனை ஊற வைக்க போகிறோம். சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் லைட்டாக கத்தியை வச்சு கீறி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கி நல்லா சிக்கன் ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படியே எல்லா சிக்கனையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தயிர் எல்லாம் போட்டு அதில் வந்து இந்த சிக்கனை ஊற வைக்க போகிறோம். இது நார்மலாக 4 to 5 hours ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் சிக்கன். பட் நாங்கள் வந்து நைட்டு செய்யணுன்ட்டு திடீர்னு பிளான் பண்ணதுனால எங்களால் ஊற வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours, அதாவது ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 hours மட்டும் ஊற வச்சு எடுத்துருந்தோம். ஃப்ரீசரில் ஊற வைக்கிற நேரத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் என்னென்ன மாவு சேர்த்துருக்கேன் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா தான் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் மைதா எடுக்கிறோம் அப்படின்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இந்த அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் தண்ணி படக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நம்ம அது வந்து சூடு பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃபுல் தண்ணி கிடையாது, தயிர் தான். தயிரில் ஊற வச்சாதான் தயிர் தான். இது ஃபுல்லாக தயிர் தான். தயிரில் ஊற வச்சாதான் அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வரும். நீங்கள் வந்து இது போட்டு மிக்ஸ் பண்ணுற மாவு ரெடி ஆயிடுச்சு. ஊற வச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, சொல்லுங்க. நல்லா இப்படி நல்ல கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு முக்கி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கோட் கொடுத்து ஒரு உதறி ஒரு மாதிரி இந்த டெக்ஸ்டர் கரெக்டா இப்போ நம்ம ஆயிலில் போட்டுடலாம். எப்படி ஸ்மெல் சூப்பராக இருக்கா? நல்ல ஜூஸியாக வெந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதோட சிக்கன் வச்சு நல்லா இருக்கும். KFC டேஸ்ட் இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மசாலா டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிக்கன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு சிக்கன். எனக்கு வந்து மசாலா நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம KFC எங்கேயாவது போய் சாப்பிட்டோம்னா உள்ளெல்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கும். ஆனால் நாங்கள் ஃப்ரை பண்ணப்போ மட்டும் உள்ளே வந்து லைட்டாக வேகாமல் இருந்தது. அது என்ன ரீசன் தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இனி இதை விட சூப்பரான என்டர்டைன்மெண்டான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். போய் சிக்கன் சாப்பிட போகிறோம்.